அனைவருக்கும் வணக்கம். ஞானபிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க மூலிகை வந்து பேய் கரும்பு. இதை பார்த்துக்கோங்க, கரும்பு போலவே இருக்கும். இது வந்து பேய் கரும்பு. மருத்துவத்துக்கும் ஒரு சில இடங்களில் வருது. அதிகமாக மாந்திரவாதிகள் மாந்திரத்துக்காக வேண்டி பயன்படுத்துவாங்க. இது ஒரு வசிய மூலிகையோடு சேர்ந்தது. இதோடைய சாறு எடுத்து மூலிகைக்கும், அதாவது வசியத்துக்கும் பயன்படுத்தலாம், அதாவது வைத்தியத்துக்கும் பயன்படுத்தலாம். இந்த ஓடப்புறமே பார்த்துக்கங்க, நிறைய நாணல் நிறையா இருக்குது. அது கூடய பேய்க்கரும்பும் இருக்குது. நாணலும் பல மருத்துவத்துக்கு வருது. அது அந்த தனியை பதிவாக பார்ப்போம். இப்போ நம்ம இந்த பேய்க்கரும்பை பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம். ஒரு சில மருத்துவங்களை கொஞ்சம் மறைச்சிதான் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா நிறைய பேர் தீமைக்கு தான் பயன்படுத்துதாங்க. இருந்தாலும் நமது குழுவில் உள்ள நம்ம வைத்தியர்கள் எல்லா மூலிகையும் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் ஒரு சில பதிவுகளை போடுதோம். அதனால் பேய்க்கரும்பு எதுவும் நல்லா தெளிவாக மட்டும் பார்த்துக்கோங்க. நம்ம மாதாந்திர வகுப்பில் ஒரு சில மருத்துவ முறைகளை ரகசியமாக சொல்லிட்டு வரோம். வாத வேலை சம்மந்தப்பட்டதும் சரி, மாந்திரிகங்களும் சரி, ஒரு சிலது ரகசியமாக சொல்லிட்டு வரோம். அதே மாதிரி இந்த பேய்க்கரும்பு பற்றி அது நிறையா மூலிகைலாம் இருக்குது. வசிய மூலிகள், அதாவது ஆடை ஒட்டி அதெல்லாம் இருக்குது. நம்ம அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு விரிவாக தனித்தனியாக சொல்லுவோம். அதனால் எல்லா மூலிகையும் தெரிஞ்சுக்கிடணும் அந்த ஒரு இதுக்காக தான் ஒரு சில மூலிகை கொஞ்சம் ரகசியமாக சுருக்கமாக சொல்லிட்டு வரோம். இதை நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் பேய்க்கரும்பு. இது போன்ற மருத்துவ பதிவுகளை நம்ம நிறையா பார்த்துட்டே வரோம். நம்முடைய சேனலை பதிவு பண்ணி பார்த்துட்டு வாங்க. தினம் உங்களுக்கு மருத்துவ குறிப்பு போட்டுகிட்டே வரும். நன்றி, வணக்கம்.